இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மேலூர் மாட்டு சந்தை. அங்கே வந்து அது பூரா பார்த்தீங்கன்னா காளைகளாக வந்து குமிஞ்சிருக்கு. யாரும் வளர்ப்பு வேணுன்றவங்க நல்ல காளைகள் வெளியில் போய் ரேட்டு கூட கொடுத்து வாங்குற காட்டிலும் இதில் நல்ல காளைகளை பார்த்து எடுத்துக்கலாம். வளர்க்குறவங்க நல்ல நல்ல மாடுகள் தான் வந்திருக்கு. நிறையா அவுக்க முடியாத பஞ்சாயத்து நிறையா இதாக இருக்குது. ஜல்லிக்கட்டில் அவுக்க முடியாமல் நிறையா வெறுப்பில் விற்றுருப்பாங்க. அதனால் அந்த இங்கே வந்து பார்த்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டும் உங்களுக்கு இதாக இருக்கும். நல்லா அவுக்காத மாடுகளாக பார்த்து எடுத்து கொண்டு போய் கூட நீங்கள் அவுக்கலாம். வெளியில் அவுக்க முடியாமல் கிடந்திருக்கும். அதை கொண்டு போய் அவங்க வெறுப்பில் கூட விற்றுருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்து நல்ல மாடுகளாக பார்த்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி கண்டுகளும் வாங்குறதுனா அங்கே நல்லா நல்ல கண்டுகளாக இருக்குது. மாடு நாட்டு மாடு வாங்கி வளர்க்குறவங்க எல்லாத்துக்குமே நல்லா தோதாக இருக்கும். அந்த வந்து பாருங்கள், பார்த்து வாங்கி வளங்க. வீட்டுக்காட்டில் போய் வாங்குறது கொஞ்சம் ரேட்டு கூட கிடைக்கும். ஆனால் வீட்டில் வாங்குறது சேஃப்டி இருக்கும். நம்ம சொல்லி நம்ம இது பண்ணி வாங்கலாம். இது நம்ம அதை கொஞ்சம் இது பண்ண முடியாது. இருந்தாலும் நல்ல மாடுகள் நம்ம பார்த்து வாங்கிடலாம். இதான் நல்லா காளையெல்லாம் பாருங்கள், மரக்காலை அருமையான காளை பாருங்கள். பூரா சந்தைக்கு வந்துருச்சு. இதில் பாருங்கள் காளங்கண்டு சின்ன கண்டுகளாக இருக்கும். பொடி கண்டுகள்லாம் பூரா இதாக இருக்கும். இந்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சவங்க தான் வாங்கியிருக்காங்க. சித்தப்பாவங்க தான் வாங்கியிருக்காங்க. நல்ல மாடு, நல்லா அருமையான காளை, நல்லா ரோசமாக இருந்துச்சு மாடு. நான் அவுக்காத மாடு கேட்டு நான் அவுக்கலை, கொஞ்சம் இதாக தெரிஞ்சு பிடிச்சிடுச்சு. நீ கொஞ்சம் பழக்கம் பண்ணணும். அது மாதிரி நிறையா மாடு இருக்குது. வேணுன்றவங்க வந்து இதை பார்த்து நல்ல மாடாக பார்த்து நம்ம தான் எடுக்கணும். கறிக்கு வந்தது பூரா கறிக்கு இதுகளுக்கு தான் நிறையா போய்கிட்டு இருக்குது. இந்த அப்படி காலங்கண்டு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சின்ன சின்ன கண்டுகள் நல்ல கண்டுகளாக கிடக்கும். அதில் பார்த்து எடுக்கணும். கொஞ்சம் ரோசமாக பார்த்து எடுத்தோம்னா கண்டு நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நிறையா வளர்த்து விற்கிறாங்க முடியாமல், பாவம். இதே கிடமாட்டில் போனோம்னா கிடமாட்டில் சின்ன பிறந்த கண்டு 10 ரூபா 12 ரூபான்னு வாங்க. இதில் நீங்கள் ஓரளவுக்கு முக்கால் தரத்தில் எடுத்துடலாம். 10-15 ரூபாய்க்கு நல்லா கண்டா அடுத்த வருஷம் அவுக்குற மாதிரி. மாடை எடுத்திங்கன்னா ஒரு 30 ரூபா ரேஞ்சில் எடுத்திங்கன்னா மாடை எடுத்துடலாம். நல்ல மாடாக பார்த்து. பூரா கறிக்கு தான் போகுது. இந்த சந்தை எப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை அதே முடியுது. சனிக்கிழமை 10 மணியில் காலையில் ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை 10 மணி ஆக்கில் முடியும். 10-11 மணி ஆக்கில். வேணுன்றவங்க இதெல்லாம் நல்லா கண்டுதேன். அதை அவுத்துதான் பார்த்துருக்காங்க. அவுத்து பார்த்து கொடுத்துட்டாங்க. வெளியூரில் ஊற்றாங்களா இல்லை வாடியில் ஊற்றாங்களான்னு தெரில. இதுகளிலே பார்க்கலாம். இந்த நம்பர் இது இருக்கனால அந்த நம்பர்களை வச்சு அடித்து அவங்ககிட்ட கேட்கலாம், என்ன காரணத்தினால விற்றீங்க, மாடு எப்படி வந்துச்சுன்னு. இதெல்லாம் இது வந்து கறிக்காரவங்க தான் வாங்கி கட்டியிருக்காங்க. நம்மளுக்கு வேணும்னா பிடிச்சிருந்தா அவங்கக்கிட்ட கூட கொடுத்து 1000 கூட கொடுத்து நம்ம வாங்கணும். ஏன்னா அவங்க காலையில் வாங்கி கட்டிட்டாங்க. நீ அடுத்து நம்ம வாங்கும்போது கூட தான் கேட்பாங்க. அவங்க லாபம் வச்சா கொடுத்துருவாங்கல்ல. இந்த பூரம் பசு பூரம் கறி மாடு தான் வந்திருக்கு. நிறையா நல்ல நல்ல மாடு தான் வந்திருக்கு. இந்த மரக்காலை கிடக்கு. மரக்காலை வெளியில் வாங்க போனோம்னா கண்டு 15 ரூபான்னு வாங்க. அது அவ்வளோதான். 20 ரூபாய்க்கு 25 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கோம். மாடாய பூரா பசுவை மாடு பூராமே இங்கே பூரா நாளைக்கு தான் ஏற்றுவாங்க. இன்றைக்கி வாங்கி போட்டிருக்காங்க, கட்டியிருக்காங்க. நாளைக்கு பூரா ஏற்றிடுவாங்க. அங்கிட்டு பாருங்கள் நல்லா நாட்டு மாடு கும்பந்தலை நல்லா இருக்குது. இப்படி மாடுகளாக கண்டு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். பூரா ஜாதி மாடுகள்லாம் கிடக்கு பாருங்க. வளர்ப்பு மாடுகள் வாங்கலாம். இதில் வந்து பூரா இது பூரா கறிக்கு போகிறது தான் பூரா. அதனால் பூரா தான் இருக்குது.
அடுத்து இந்த கிடமாடு கண்டு வர கிடக்கு. இந்த கிடமாட்டு கண்டுக அப்புறம் விற்பனைக்கு தான் வந்திருக்கு. இல்லை நல்ல கண்டுகளை பார்த்து எடுத்துக்கலாம். மொத்தமாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே வாங்கும்போது கொஞ்சம் குறைச்சி வரும். அங்கே வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கூட வரும். நேராக போனீங்கன்னா இதில் எடுக்கலாம். இதில் நல்ல கண்டுகளாக கூட எடுத்து போடலாம். சந்தைக்குன்னு வந்துட்டாலே விலை கம்மியாக தான் விழுகும். அதனால் நீங்கள் சந்தையில் போய் எடுக்கிறது எனக்கு பார்க்க பெட்ரு. இந்த அடுத்து பாருங்கள், ஒரு காலையெல்லாம் பாருங்கள், நல்ல வெள்ளை காலை தான். செட் பண்ணிட்டு தான் தெரியுது. அதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. நல்லா கண்டு வேகமாக தான் இருக்குது. கொண்டு போய் இந்த மாடை தயார் பண்ணி தான் நல்லா தான் இருக்கும். இதுவுமே நம்பர் தான் எழுதியிருக்காங்க, லேசாக தெரியுது. இந்த வார சந்தையில் வந்து நிறையா வெள்ளைக்காலைகள் நிறையா வந்திருக்கு. அதான் நிறையா மாடு கிடந்துச்சு, வெள்ளையா இந்த அங்கிட்டு கூட கிடக்கு பாருங்க. இந்த மேலே கூட அவுக்குறாங்க. எல்லாம் வெள்ளை மாடு நிறையா இருந்துச்சு. கொண்டு வந்திருப்பாங்க போல், இறக்குறாங்க. இந்த விற்றுட்டாங்களா என்னன்னு தெரியல. நேரம் இங்கே கொண்டு வந்திருக்கனால கட்டுறதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. கட்டு முடிஞ்சிருச்சோல, முடிஞ்சு தான் கொண்டு வந்து கட்டுற கொண்டு வந்திருக்காங்க. மாடு இந்த அங்கிட்டு நல்லா பையாம்போட போது பாருங்க. மாடு நாட்டு மாடில் மரக்கண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து வாங்கலாம். பூரா நிறையா கண்டு வருதுங்க. இந்த நாட்டு மாடு பூரா கட்டி கிடக்கு. அந்த காலையெல்லாம் நல்ல காலை தான், என்னன்னு தெரியல, கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சிந்து கிடக்கு, அங்கிட்டு ஒரு காலை. இது பூரா கொண்டு போய் அங்கே அவங்க கேரளாவில் கொண்டு போய் அவங்க மாற்றுவாங்க. வளர்க்குறான், சரியாக விலைன்னா விற்கிற மாதிரி தானே ஆகுது. பூரா அடுத்து நிறையா மாடு எடுத்துருக்கேன் உள்ள. நீங்களே பாருங்கள். கீரு காலை இதெல்லாம் நல்ல காலை. என்னன்னு தெரியல, பூரா கொடுத்துட்டாங்க. நல்லா வேகமாகத்தே இருக்குது மாடு, பார்க்கவும் அழகாக இருக்குது. மற்ற காலத்தில் தான் கிடக்கு பாருங்க. பொலியாலைக்கு போட்டுக்கலாம் இந்த கீரு காலையை. பூரா அடுத்தடுத்து பூரா கலைங்கண்டுகளையும் பாருங்கள். வெள்ளையை தான் நிறையா வந்திருக்கு. ஆனால் தலை தான் பூரா சின்ன சின்ன தலையாக இருக்குது. கொம்படி பத்தாமல் இருக்குது. மாடு கொஞ்சம் கொம்படியாக இருந்தால்தான் மாடு பார்க்க நல்லா பெருவிட்டாக நல்லா தெரியும். வேறு கொம்படி பத்தாமல் இருக்குது. இந்த அளவுனாலும் மேக்ஸிமம் இருக்கணும். வேறு ஏற்றி இருக்குது. மொத்தமாக புனஞ்சிட்டாங்க. புனஞ்சு பூராத்தையும் கொண்டு போகிறாங்க. அங்கிட்டு மரக்கன்று ரெண்டுமே நல்லா கண்டு. அது மரக்கன்றுனாலே கொம்பு ஓரளவுக்கு எந்திரிக்காது. இந்த இதெல்லாம் நல்லா கொம்பு தலையாகத்தான் இருக்குது. தும்முள் சாஞ்சு வச்சு கொஞ்சம் வயசான மாடு. நாட்டு மாடு கண்டு போல. இதெல்லாம் நல்ல காலை. இதெல்லாம் நல்லா விரட்டி பாயுது அதில் போனாலும். அங்கே மாற்றி கட்டுறாங்க போல. பூரா தேங்காய் பிடிச்சி கொண்டு போய் அதான் கிடமாடு கண்டு பூரா.
பூரா குமிஞ்சு கிடக்கு பாருங்க காளைங்க, எம்புட்டு காளைங்க. பூரா காளமாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் கிடக்கு. அதனால் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மேலூர் சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்ல காளைகளை வாங்கலாம். மேலூரை பொறுத்தளவில் அங்கிட்டு வாடியில் அவுக்கிறது, மேலூருக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வெளிவாரத்தில் தான் மேக்ஸிமம் அவுப்பாங்க. வாடியில் வந்து அவுக்கிறது ரொம்ப குறைவுதான். அதனால் நீங்கள் அங்கிட்டு பார்த்து வாடி மாடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கிட்டு பார்த்து கொஞ்சம் வேகமாக இருக்க மாடுகளை பார்த்து வாங்கலாம். வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், விலையும் கம்மியாக இருக்கும். முடிஞ்ச அளவு சொல்லலாம். நன்றி. அடுத்த வாரம் பார்ப்போம் மேலூர் சந்தை.